உங்களுக்கும் நல்லா பிடிக்கும். அடிக்கடி நான் பண்ணுவேன் இந்த அவியல் கூட்டு. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பார்க்காதவங்க ஒரு வாட்டி செஞ்சு ட்ரை பண்ணி சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அடிக்கடி சமைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஒத்தையிலே இருப்பேங்க வீட்டில். சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் டைம் பாஸ் ஆகிடும்ல, அதனால தான் ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சமைச்சிட்ருப்பேன். இந்த அவியல் கூட்டுக்கு என்ன மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய், கொஞ்சமாக ஜீரகம், அப்புறமா மிளகா, கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு புளி போட்டு நல்லா பரபரப்பாக அரைச்சி எடுத்து காய் வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பரான சுவையான அவியல் கூட்டு ரெடி. அப்பளம் ரெடி, பால் பாயசம் ரெடி. நான் சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். இதான் இன்றைக்கி என்னோடய ப்ளைட்டு. சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப 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 சுவையாக இருந்ததுங்க. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிட்டா ஃபீல் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. நானாக சமைச்சேன் அப்படின்னு என்னாலே நம்ப முடியல. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அவியல் கூட்டோட சுவை தெரிஞ்சிருக்கும். யாருன்னா இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. இது கூட நான் நேற்று வச்ச நெத்திலி கருவாடு தொக்கையும் எடுத்து சாப்பிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. அதுவும் எனக்கு கருவாடுனாலும் ரொம்ப பிடிக்கும். சுவையான சூப்பர் சாப்பாடு இன்றைக்கி நான் சாப்பிட்டேன். ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நிறைய நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டா ஃபீலிங். என்னங்க பிரியாணி! ஒரு வாட்டி இந்த மாதிரி பப்படம் பாயசத்தோட சாம்பார், அவியல் கூட்டு அப்படி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பாயசம் கிளாஸில் ஊற்றி குடிப்பாங்க. எனக்கு அப்படி இல்லை. நான் சாப்பிட்ட பிளேட்டில் கடைசியாக பாயசத்தை ஊற்றி பழம், அப்பளம் எல்லாம் நொறுக்கி போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். கல்யாண வீட்டிலலாம் அப்படி தான் கடைசியாக அந்த இலையில் பாயசம் ஊற்றி பழம் வைப்பாங்க, அப்பளம் வைப்பாங்கல்ல, அதெல்லாம் நொறுக்கி போட்டு அப்படி சாப்பிடுவோம். அந்த ஃபீல் இருந்துச்சு இன்றைக்கி எனக்கு. சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் பாயசம் குடிக்க போகிறேன் நான். உங்கள் வீட்டிலலாம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதோ பாயசம் குடிக்க ரெடி ஆகிட்டேன் நான். கொஞ்சமாக தான் பாயசம் எடுத்துக்கிட்டேன். அப்பளம் எடுத்து நொறுக்கி போட்டு சூப்பராக சுவையாக பாயசமும் குடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.